ஹலோ வீவர்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 119 வேகன்சியோட எனி டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்தியா ரயில்வேலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படிச்சு பாருங்க. ஸோ வீடியோவிலையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க இந்த ஜாப் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிறுவனம் ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 119. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 15/7/2026. லாஸ்ட் டேட் 14/8/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தாங்க, செக்ஷன் கண்ட்ரோலர். இந்த போஸ்ட்டுக்கு தான் அவங்க வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. 119 வேகன்சியோட மந்த்லி சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ண. இந்த போஸ்ட் அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 33 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது தளர்வும் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு இயர், அதாவது எத்தனை ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா SC ST கேட்டகரியில 5 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. OBC கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. BWT அந்த கேட்டகரியில ஜெனரல் EWS இதுல பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. BWT SC ST கேட்டகரியில 15 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. BWT OBC கேட்டகரியில வந்து 13 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு விதிமுறைகளின் படி, அதாவது நோட்டிபிகேஷன்ல அவங்க ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST ஃபீமேல் EBC BWT டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து 250 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 500 வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அகமதாபாத் 11 வேகன்சி, பிரக்யாராஜ் 4, போபால் 6, பிலாப்பூர் வந்து 4, சென்னை வந்து 9. சென்னையில 9 வேகன்சி தான் இருக்கு. அசாம்ல குவஹாத்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. மால்டாவில் வந்து பாத்தீங்கன்னா 7, முசாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அஜ்மேர்ல வந்து 1, பெங்களூர்ல வந்து 8, புவனேஸ்வர் 6, அதாவது 6, சண்டிகர்ல வந்து 6, கோரக்பூர்ல வந்து 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கல்கட்டாவில் பாத்தீங்கன்னா வந்து 8 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மும்பை 6, பாட்னா 6, ராஞ்சில 14 வேகன்சியும், செகுந்தராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்சியும், சிலிகுரியில வந்து 5 வேகன்சியும், திருவனந்தபுரத்துல வந்து 4 வேகன்சியோட டோட்டலா 119 வேகன்சியோட இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பாருங்க, அதுல ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, இந்த போஸ்டுக்கு எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமா தாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது தமிழ்லையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்க, அதுல ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRP அப்ளை போர்ட்டலுக்கு போங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு செக்ஷன் கண்ட்ரோலர் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. எலிஜிபிலிட்டி யார் யார் இருக்குங்களோ அவங்களாம் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து சரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய கல்வி தகுதி, முகவரி, அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஸோ அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ MP KPயில் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி ஒரு தடவைக்கு இதோட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டு அந்த சப்மிட்டை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒரு நகல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பாருங்க. அதில் எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஃபுல் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.